வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி. நேந்திரம் பழம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு. இது எதுக்குன்னா அந்த எண்ணெய் குடிக்காமல் ஒரு மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக தெரிகிறதுக்காக. அது கூட நம்ம வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும், அந்த மாவும் லேசாக இனிப்பு சுவையோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு மாதிரியே கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் நேந்திரம் பழங்களை தோலை விரித்து 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நீளமான பழமாக இருக்கும். இதை நல்லா ஸ்லைஸாக ஒரு 3 பீஸாக இல்லைன்னா பழத்துக்கு ஏற்ற மாதிரி 4ஆவோ 3ஆவோ வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம நீளமாக பஜ்ஜி மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் அந்த பழத்தோடு கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதே மாதிரியே எல்லா பழங்களையும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பழங்கள் நல்லா பழுத்திருக்கணும், ஆனால் அதுக்காக ரொம்ப கசிவான பழமாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் திக்கான பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பழங்களை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக தயாராக இருக்குது. வாழைப்பழங்களும் தயாராக இருக்குது. எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மிதமான சூடாக இருக்கணும். இப்போ நம்ம வாழைப்பழ பீஸ் எடுத்து நல்லா இந்த மாவில் போட்டு முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிறோம். லேசாக வெந்து வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்பெஷல் பழம்பூரி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.